அது மட்டும் இல்லை சார், இன்னொரு ஆச்சரியகரமான விஷயம், இவரோட முதல் தடவை நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணி லொக்கேஷனில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இவர் நேச்சுரலாக பாட்டு போடும்போது பெர்ஃபார்ம் பண்ணும்போது he will be singing along with the song நினச்சேன் நான், அதோட பாடுவாருன்னு நினச்சேன் நான். சத்தமே வரமாட்டேங்க சார், பட் பார்த்தா மட்டும் இந்த நரம்பு கிரம்பு எல்லாம் வந்து உப்பிட்டு எக்ஸாக்ட்லி இன்டோனேஷன். அது எப்படி பண்றீங்க நீங்க சார்? எனக்கு வந்து டவுட், பாடிட்டா கனவு கலைஞ்சு போயிடும் எனக்கே. ஏன்னா மியூசிக் நல்லா வந்துட்டு இருக்கோம், பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அதனால அந்த பாட்டை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா பாலு பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா தன்னால நடிப்பு வரும். அதான் ட்ரிக். நாங்க பார்த்து நான் ஒரு 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 பல்லவி பாடுறேன், நீங்க பல்லவி ஏதாவது பாடிடு. புது பல்லவியா? புது எனக்கு புக் இல்லாம ஜனகணமன் கூட சரியா வராது. கம்பன் ஏமாந்தா கம்பன் ஏமாந்தா இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தா. நான் ஏமாந்துட்டேன் சார். மைக்கை வந்து ஃபுல்லா சிரிக்க போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அந்த இடத்துல சிரிக்கல, ஒரிஜினல் சாங்ல. நான் நிஜமாவே சிரிச்சிட்டேங்க இவர் ஆக்ட் பண்ணும்போது பார்த்துட்டு. எப்படி அது நான் பாடுறேன்னா அவர் பாடுறாரு, அவர் சத்தமே பண்ணல. You are right about this two body one soul. It happened not only for music's sake, and I think we are personally also have become